இந்த படத்தை பார்க்கும் போது என் மனசு ரெண்டும் அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. ஏன்னா ஒரு பொண்டாட்டி மேல எந்த அளவுக்கு பாசம் இருக்கணும்னு இந்த படத்துல சொல்லிக்கிறாங்க. ஆம்பளைங்க எல்லாம் பொண்டாட்டி மேல பாசம் வச்சுக்கிறாங்க. ஆனா அந்த பொம்பளை த்ரிஷா வேற ஒரு கள்ளக்காதல தேடிட்டு போறான். தலைவர் 8 கோடி கொடுக்குறாரு உனக்கோசம். ஆனா நீ என்ன பண்ற, வேற ஒருத்தனை வச்சுனுக்கிற. இதெல்லாம் நியாயமா? எங்க இருக்கும் சொல்லுங்க. ஆனா ஒரு பொண்டாட்டி மேல எந்த அளவுக்கு பாசம் இருக்கணும்னு சொல்றேன். நான் இப்ப என் பொண்டாட்டிய தேடிட்டு போறேன் செங்கல்பட்டுக்கு. அவளுக்கு ஒண்ணும் இல்ல, உடம்பு சரியில்லை, அதனால இக்னோர்ல தான் போறேன். ஆனா நீங்களும் இது போல பொண்டாட்டி மேல பாசம் வைங்க, யாரும் விட்டு பிரியாதீங்க. அதுதான் இந்த படத்துல சொல்றாங்க. உங்க பொண்டாட்டிய எந்த அளவுக்கு நீங்க பாசமா நேசமா நேசிங்க, அதுதான் இந்த படத்துல ரொம்ப உருக்கி சொல்லிக்கிறாங்க. வேற மாதிரி படம், ஒவ்வொரு சீனும் ஆழமா நம்ம மனசுல இறக்கிக்கிறாங்க. இது ஒரு சீன் படமே சீன். அதுல ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வந்தா போல கடைசி ஃபைட் வேற மாதிரி. கேமரா வர உங்ககிட்ட தான் வரேன். கன் பாயிண்ட்ல இன்டர்வல் பிளாக் வச்சாரு துப்பாக்கி. ஆக்ஷன் கிங் அர்ஜுன். இந்த சீன் போதுமா உங்களுக்கு? இன்னொரு சீன் கடைசியில பிளைமேக்ஸ்ல வணக்கம் நன்றி வணக்கம் சொல்லிட்டாங்க. படம் அந்த மாதிரி அல்டிமேட்டா இருக்கு. ஆனா கிளைமேக்ஸ் சீன் தான் கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கலாம். அந்த ஆசிட்ல ஏதோ போட்டாங்க, அந்த ஹீரோயினி ஏதோ ஒரு பொண்ணு. படம் ஆனா நல்லா இருக்கு, பார்க்கலாம். 15-13 வருஷம் கழிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட காம்போ சொல்லவே வேணாம். ஒரு ஜியா இருக்கட்டும், கிரீடமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அந்த த்ரிஷா அண்ட் ஏகே சார் ஸ்கிரீன், அவங்களோட பேர ஸ்கிரீன்ல பார்க்கறதே நல்லா இருந்தது. எடுத்த உடனே அந்த சவதிகா பாட்டுலாம் இது பண்ணும்போது, அதுவும் அந்த கிளீன் ஷேவ் பண்ணிட்டு வரும்போது ஒரு விண்டேஜ் ஏகே பார்த்த ஃபீல் தான், ஒரு 90s கிட்டா நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு. ஃபேமிலியோட வந்தா நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போகலாம். 10க்கு நான் 8 கொடுப்பேன். இல்ல, மூவி ரொம்ப சூப்பரா இருந்தது, ரொம்ப வர்த் இட் தான். இவ்வளவு நாள் அவங்க ஒர்க் பண்ணது எல்லாமே ரொம்ப நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், மியூசிக்குமே அனிருத்தோட மியூசிக்கும் மூவியோட ரொம்ப நைஸா டிராவல் ஆயிருக்கும். ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்கலா, அது மாதிரி ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் வித் நோ ஆடட் கமர்ஷியல். ரொம்ப ஃபோர்ஸ்டா கமர்ஷியலுக்கா எதுவுமே பண்ணல. அஜித் சருக்கு யூஸ்வலி இருக்கிற அந்த ஒரு ஸ்லீக் ஆக்ஷன் த்ரில்லரோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இப்போதான் அவருக்கே கிடைச்சிருக்கும். எல்லாருக்குமே அவங்க போட்டிருந்த எஃபர்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இல்ல, அந்த போஸ்ட் இன்டர்வெல்ல வர அந்த ஒரு கார் சீக்வன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த அதுல கேமரா, ஸ்பெஷலி மூவிலே கேமரா ஒர்க் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. ஒரு நீங்க ஈச் ஃப்ரேம் அப்படியே வந்து ஸ்கிரீன்ஷாட் ஸ்னாப் எடுத்தாலுமே அந்த ஃப்ரேம் வந்து சூப்பரா இருக்க மாதிரி தான் இருக்கும். அஜித் சாரோட 3 ஷேட்ஸ்மே ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. இப்போ அவரோட ஃபிளாஷ்பேக் பர்சன்லாம் வந்து இப்போ ஒரு லைக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனதெல்லாம் ரொம்ப நல்லா யூட்டிலைஸ் பண்ணி பேசிக்கலி மூவியோட கோரே அவங்க ரிலேஷன்ஷிப்காக அவர் எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் போறாரு, ஒரு காமன் மேனா எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் போறாரு ரொம்ப நல்லா போர்ட்ரே பண்ணிட்டாங்க. இல்ல, அஜித் சார் நீங்க ரேட்டிங் கொடுத்தீங்கன்னா நான் 10/10 கூட, இப்போ ஜெனரலி 8 கொடுக்கலாம் ஷுவர். நல்ல ஒரு நீங்க ஒரு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுட்டு வராம ஒரு டீசென்ட், இல்ல ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தென் ரியலிஸ்டிக்கலி இருக்கும். சும்மா அப்படியே ஆகும் அந்த சண்டை, அந்த சீன்லாம் இல்லை. அனிருத்துமே வந்து டீசெண்டா வித் மூவி என்ன வேணுமோ அதுக்கு தேவையான அளவுக்கு மியூசிக் போட்டிருக்காங்க. இந்த படம் ஃபிளாப் ஆச்சு. இல்லை, இது யாருக்கும் பிடிக்கலன்னா அவங்க நெக்ஸ்ட் ஏகே சிவா தான் பார்க்க வேண்டியதா இருக்கும். லாஸ்ட் 6 மூவிஸ் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப ஃபார் பெட்டர். இது ரொம்ப பெரிய ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிருக்கு. அதுவா இப்போ எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம இந்த படம் பாத்தீங்க. அடுத்த படம் குட் பேட் அக்லி ஃபீஸ்ட்னு சொல்லிட்டாங்க. குட் பேட் அக்லி கம்ப்ளீட்டா ஒரு கமர்ஷியல் ஃபேன் பாய் மூமெண்ட். ஆதிக்கு எவ்வளவு பெரிய ஃபேன் பாய் நமக்கே தெரியும். ஸோ அவருமே கண்டிப்பா நிறைய ஒர்க், மகிழ் திருமணியே இந்த படத்துக்கு ரொம்பவே ஒர்க் பண்ணியிருக்காரு. மேபி இன்னொரு படம் அவரோட ஓன் ஸ்கிரிப்ட்ல பண்ணாலுமே அவர் இன்னும் பெட்டரா இவருக்கு தருவார். ஏன்னா அவர் மகிழ் திருமணி எவ்வளவு கேப்பபிள் மேக்கிங்லயா இருக்கட்டும், ஆக்ஷன்ஸ் அவரோட ஆக்ஷன் எவ்வளவு கொரியோகிராஃப் பண்ணியிருக்காருன்றதோ இதுல நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லாவே கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க ஆக்ஷன்ஸ் எல்லாமே. ஓவரால் இல்ல, ஜென்ரல் ஆடியன்ஸாவே யார் பார்த்தாலுமே பிடிக்காது. எனக்கு தெரியல, நான் ரிவ்யூஸ் பார்த்தேன் செகண்ட் ஆஃப் லாக்ல அதுமே ஃபீல் ஆகல. இதுக்கு மேல லாக் ஆகணும்னா வெறும் ஒரு 1.5 hours மூவி தான் எடுக்க முடியும். லாக்ல அதுமே இல்லை. ஸ்டோரிக்கு என்ன நீடோ, இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய லூப் ஹோல்ஸ் மாதிரி சின்ன இருக்கிறது எல்லாமே ரீசன்ஸ் ஆர் கனெக்ட் எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல இருக்கும். ஸோ அதனால